ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் இயர் 2025ல் கேட்ட மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரோட எம்சிக்யூஸ் மட்டும் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு எம்சிக்யூ வந்து என்னென்னா, டேரெக்டாக புக்லேருந்து கேட்டிருக்காங்களா, இல்லை அதுலேருந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்களா, இன்டீரியர்லேருந்து கான்செப்ட் எடுத்து கேட்டிருக்காங்க, இல்லை கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு கொஷின் கீழே வித் பேஜ் நம்பர்ஸ். ஸோ வேணா நீங்கள் வந்து புக் எடுத்து கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒரு கொஷின் டவுட் இருந்தால். அதே மாதிரி இது வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்லேருந்து நானே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்யூஷன் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் லெசன்லேருந்து தான் இருக்குது. இது வந்து புக் பேக்கில் இருக்க டைரக்ட் கொஷின் தான். இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the range of the relation r is equal to x, x square, x is a prime number less than 13. ஃபஸ்ட் வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஸை நம்ம இந்த இடத்துல ஆரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ரேஞ்ச் வேணுன்னா நம்ம எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் மேப் ஆயிருக்கோ அதுதான் ரேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட் நம்ம ஆரோ டயக்ராம் வரையலாம். அதுக்கு செட் ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸ்ன்றது என்னதுன்னா டொமைன் செட்டு. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது என்னென்னா கோடொமைனில் வரக்கூடிய செட்டு. எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13 சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ன்ற நம்பர் வந்து ப்ரைம் நம்பர், 13 கம்மியாக இருக்கிற ப்ரைம் நம்பர். இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சில பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ கிளியராக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ப்ரைம் நம்பர் அப்படின்றது என்னென்னா எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர் இருக்கக்கூடிய நம்பர் தான் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து 1, 2 ரெண்டு நம்பரால் தான் டிவைட் ஆகும். அந்த 2 நம்பர் இதுதான். அதே மாதிரி 3 எடுத்துக்கிட்டோனாலும் 1, 3. 4 எடுத்துக்கிட்டோன்னா 1 ஆகும், 2 ஆகும், 4 ஆகும். ஸோ இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ டெஃபினேஷன் படி என்னதுன்னா நம்பர் விச் ஹாஸ் எக்ஸாக்ட்லி 2 டிவைசர்ஸ் அப்படின்றது தான் ப்ரைம் நம்பர். ஸோ 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 1 மட்டும் தான் டிவைட் ஆகும். நமக்கு எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர் இருக்கணும். இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது தான். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2. ஸோ 2, அடுத்த ப்ரைம் நம்பர் 3, அடுத்து 5, 7, 11, 13 போடணுமா அப்படின்னு பார்த்தா லெஸ் தென் 13 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 13 தேவையில்லை. ஸோ இதோட நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஒரு நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி அது கூட மேப் பண்ணணும் நம்ம. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 11 ஸ்கொயர் பண்ணால் 121 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டேரெக்டாக போடக்கூடிய ஒரு கொஷின் தான். இந்த இடத்துல கிளியராக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டொமைன்னு கேட்டாங்கன்னா இதுதான் டொமைன். அதாவது எந்த செட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த செட்டை தான் டொமைனை சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கோடொமைன் அப்படின்னா எந்த செட்டுக்கு மேப் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல கோடொமைன் கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணல இதுதான் அதுதான்ட்டு. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டுமா இல்லை ரியல் நம்பர்ஸ் ஃபுல்லாக அப்படின்றது அவங்க மென்ஷன் பண்ணல. பட் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கிறது என்னென்னா ரேஞ்சுன்னு தான் சொல்லுவோம். ரேஞ்சுனா என்ன அர்த்தம்னா எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கெல்லாம் இங்கே மேப் ஆகியிருக்கோ அந்த மேப் ஆகியிருக்க எலமெண்ட்ஸ் மட்டும், அதாவது எதுக்கெல்லாம் இங்கே டொமைனில் ப்ரீ இமேஜ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸை மட்டும்தான் ரேஞ்சுக்குள்ளே வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் தான் இருக்குது. இதில் வந்து 2 செட்டு கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் பி டு ஏன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் எப்படின்னா இது ஜென்ரலான ஒரு கொஷின். ஸ்பெசிஃபிக்காக இதில் இந்த செட்டில் இத்தனை நம்பர்ஸ் இருக்குது, இந்த செட்டில் இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னு ஒரு செட்டுன்றாங்க. அந்த செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸு, எம் எலமெண்ட்ஸ் இருக்குன்றாங்க. பின்ற செட்டில் n எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அந்த என்னன்றது 2 எலமெண்ட் 3 எலமெண்ட் எத்தனை எலமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா ஃபஸ்ட் நம்ம ஜென்ரலாக இதுக்கு ரிலேட்டடான ஒரு 3 கான்செப்ட்ஸ் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா இது ஃபுல்லாகவே கவுண்ட் ரிலேட்டடானது. என்ன கவுண்ட்னா இந்த மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வரும், எத்தனை ரிலேஷன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் அதை வந்து கிளியராக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படி தெரியலனாலும் நான் இதில் வந்து நான் சொல்கிறேன் கிளியராக என்னென்னு. இப்போ 2 செட்டு கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னு ஒரு செட்டு. இப்போ ஏன்ற செட்டில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 2, 3 அண்டு 4. அதே மாதிரி பின்னு ஒரு செட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். பின்ற செட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஏ அண்டு பி. இப்போ இதில் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ வந்து இதில் டிஃப்ரெண்ட் மேப்பிங் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது நம்ம லிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா 2A 2B, அதே மாதிரி 3A 3B, 4A 4B, இந்த மாதிரி 6 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கா. இதுதான் என்னென்னா நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா இருக்கிற எல்லா பாசிபிள் பேர்ஸையுமே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்து அதை வந்து லிஸ்ட் பண்ணுவோம். லைனாக லிஸ்ட் பண்ணுறோன்னா இதில் வந்து மொத்தம் 6 டிஃப்ரெண்ட் பாசிபிள் பேர்ஸ் இருக்குது. இப்போது ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ ரிலேஷன்ஸ்னால்
இதில் இருக்கிற எந்த பேரை வேணாலும் நம்ம எடுத்து வந்து நம்ம ஒரு காம்போ மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 பேர் மட்டும் 2A 2B மட்டும்தான் ரிலேஷனில் இருக்குது அப்படின்னா நான் 2A அண்டு 2B இதை மட்டும் நான் ரிலேஷன்ஷிப்பில் போட்டுக்கலாம். அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு ரிலேஷன் தான் எழுதலாம். நான் வெறும் எம்டியாக கூட ஒரு ரிலேஷன் ஆகுது, இதுவும் ஒரு ரிலேஷன் தான். கரெக்டாக நான் எந்த எலமெண்ட்டுமே பிக் பண்ணல, இது ஒரு நல் செட். ஸோ இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ரிலேஷன் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இதில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி எத்தனை மொத்தமாக க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கொஷினில் கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு செட்டில் P எலமெண்ட்ஸு, செகண்ட் செட்டில் Q எலமெண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2^PQ. இதுதான் என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் செட் A டு செட் B. அதாவது Pயும் Q மல்டிப்ளை பண்ணி அதை 2 பவரில் மேலே போட்டு அதோட ஆன்சர் என்னவோ அதுதான். இப்போ இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச இதுக்கு என்ன வரும் அப்படின்றது. இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 3 எலமெண்ட்ஸ். செகண்ட் செட்டில் எத்தனைனா 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 பவர் Pயோட வேல்யூ 3, Qவோட வேல்யூ 2. PQ அப்படின்றதுனா அந்த 2 இதில் இருக்க கவுண்ட்டை தான் மீன் பண்ணுறாங்க. அடுத்து 2 பவர் 3 2 சாரோட வேல்யூ 6. 2 பவர் 6. 2 பவர் 6னால் இதோட ஆன்சர் என்னென்னா 64 அப்படின்னு என்ன அர்த்தம்னா 64 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் நம்மளுக்கு 64 டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நம்ம போட்டோம்னா எம்டி செட்டில் ஆரம்பித்து இருக்கிறதுலையே அதிகமாக எது இருக்குன்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சது தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எடுத்து போட்டோம்னா அதுதான் பெரிய செட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து இருக்கிற மோஸ்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷனு. அதே மாதிரி லீஸ்ட் வந்து என்னென்னா நல் செட்டு. அது நடுவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்னதுன்னா 2 எலமெண்ட் இருக்கலாம், ஒரு எலமெண்ட் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாய்ஸ்லாம் நம்ம எடுத்து போட்டோம்னா அதில் ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? ஓகே. இப்போ இது வந்து என்னென்னா ஜஸ்ட் நான் ஒரு நோட் மாதிரி தான் சொல்லியிருக்கேன் கிளியராக. இது வந்து ஆக்சுவலாக இது எப்படி வந்தது 2^PQ அப்படின்றது ஏன் வருது அப்படின்றது நம்ம கொஞ்சம் கிளியராக டீட்டெயில்டாக நான் வந்து அது தனியாக ஒரு வீடியோவே நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா இதுலேயே ஒரு சின்ன கொஷின் மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா ஹவு மெனி நான் நல் ரிலேஷன்ஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கலாம். கரெக்டாக? இப்போது நான் நல் ரிலேஷன்னா நான் சொன்ன மாதிரி தான் நல் செட்டாக இல்லாமல் மீதி இருக்கிற எல்லாமே தான். அப்போ நல் செட் வந்து ஒன்று தான் ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போது மொத்த கவுண்ட்லேருந்து ஒன்று குறைச்சிட்டோன்னா அது நான் நல் ரிலேஷன்ஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2^PQ - 1. ஸோ இதுதான் என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நான் நல் ரிலேஷன்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு. ஓகேவா? அடுத்து இப்போ இதே கான்செப்டை அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போடுவோம். ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே கரெக்டாக ஒரு இது கூட மேப் ஆகிருக்கணும். அப்போ தான் அதை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்படின்னா என்ன அர்த்தம்னா எய்தர் 2A 3A 4A அப்படின்னு வரலாம், இல்லை 2A 3B 4B அப்படின்னு வரலாம். அந்த மாதிரி முன்ன எப்படி நம்ம லிஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி இருக்கிற எல்லா பாசிபிள் லிஸ்ட்டில் கரெக்டாக ஒரு எலமெண்ட்டுக்கு ஒன்று தான் மேப் ஆயிருக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸை விட நம்ம கம்மியாக தான் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் அதிகம். கரெக்டாக? கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் மேப் ஆயிருக்கணும், அதே மாதிரி ஒரு எலமெண்ட் கூட தான் மேப் ஆயிருக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இது வந்து அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னென்னா ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அதே PQக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா Q^P. Qன்றது என்னென்னா 2வது செட்டு. அதாவது நம்ம எதுக்கு மேப் பண்ணுறோமோ இந்த 2வது செட்டு பவர் ஃபஸ்ட்டு செட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் செட்டு பவர் ஃபஸ்ட்டு செட் அப்படின்றது அந்த ஆர்டர் மட்டும் கிளியராக ஞாபகம் வச்சிட்டோம்னா நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். செகண்ட் செட்டை முதல்ல போட்டு மேலே ஃபஸ்ட் செட்டு. இப்போது பேக் டு திஸ் கொஷின். இந்த இடத்துல என்னென்னா Bன்ற செட்லேருந்து Aக்கு மேப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒன்று கிளியராக புரிஞ்சுக்கணும். அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஏன்னா ரிலேஷன்ஸுக்கு நீங்கள் அதை ஆர்டர் மாற்றினாலும் பிரச்சனையே கிடையாது. கரெக்டாக? இப்போ ரிலேஷன்னா 2^PQன்னு இருக்கும். 2^PQ ஒன்று தான், 2^QP ஒன்று தான். ஆன்சர் ஒன்று தான் வரப்போகுது. ஏன்னா அது வந்து ரெண்டுமே என்னதுன்னா மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ PQ QP. அப்போ வந்து ரிலேஷன் கண்டுபிடிக்க நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும்போது நமக்கு பிரச்சனை வரும். ஏன்னா Q^Pயோட வேல்யூ வேறு ஏதாவது வரும், P^Qவோட வேல்யூ வேறு ஏதாவது வரும். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா ஆர்டர் கரெக்டாக எழுதிக்கணும். ஃபஸ்ட் நம்ம என்னென்னா ரஃபாக ஒரு ஏரோ டயக்ராம் போட்டுக்கலாம். Bன்ற செட்லேருந்து Aன்ற செட்டு. Bயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? N எலமெண்ட்ஸ். Aல எத்தனை இருக்குன்னா M இருக்குது. ஓகே. இப்போ Bலேருந்து Aக்கு மேப் பண்ணுறாங்களா? Bலேருந்து Aக்கு மேப் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம செகண்ட் செட் பவர் ஃபஸ்ட் செட் முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தான். செகண்ட் செட் இந்த இடத்துல என்ன? M. பவர் ஃபஸ்ட்டு செட்னா N. ஸோ M^N தான் இதோட ஆன்சர். ஸோ ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி இன்னொரு இயரோட கொஷினில் வந்து இதே மாதிரி கேட்டிருந்தாங்க.
டேரெக்டாக இதில் புக் பேக்கில் ஒரு கொஷின் இருக்குது. அது இல்லாமல் 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த 2மே நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏபின்னு அப்படி 2 இன்டீஜர்ஸ், எந்த 2 இன்டீஜர் எடுத்துக்கிட்டாலும் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் அப்படின்ற ஃபார்முலா எழுத முடியும். இல்லை கியூன்றது என்னென்னா கோஷன்ட்டை மீன் பண்ணுறாங்க, ஆர்ன்றது ரிமைண்டர். ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கோஷன்ட் வரும், ஒரு ரிமைண்டர் வரும். கரெக்டாக அது நம்மளுக்கு பேசிக்காக சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது. அதை தான் இவங்க என்னென்னா ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி கிளியராக எழுதுறாங்க. இப்போ இதுக்கு என்னென்னா அவங்க கேட்குறது என்னென்னா ஆர் ரிமைண்டரோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொஷின். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் இது புக் பேக் கொஷின் தான், பட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி தான். பட் இதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம கொஷின் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 3 எடுத்துப்போம். 13ன்ற நம்பரை 3ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். 4 3s are 12 வரும், ரிமைண்டர் 1 வரும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 13ன்ற நம்பரை 3 இன்ட்டு கோஷன்ட் எவ்வளோ 4 ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ 1. அப்போ 13ன்ற நம்பரை வந்து நம்ம அதில் மொத்தம் 4 3s இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிமைண்டர் இருக்குது. கரெக்டாக? அதுதான் நம்ம இப்படி எழுதுகிறோம். இதில் வந்து இதை தான் வந்து என்னென்னா பி, இது ஏ, அடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா கியூ, இது வந்து ரிமைண்டர் ஆர். ஓகேவா? இப்போ இது எதுலேருந்து எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? இப்போ லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த 3 டேபிளில் வந்து 3 டேபிளோட ரிமைண்டர்ஸ் என்னெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது? 0 1 2 வரைக்கும் தான் வரும். 3 ரிமைண்டர் வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இப்போது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, 15 எடுத்துப்போம். 15 3 எடுத்துக்கிட்டோம்னா டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 15 3ஆல் டிவைட் பண்ணும்போது 4 3s are 12ன்னு போட்டு ரிமைண்டர் 3 அப்படின்னு நம்ம எழுதுவோமா? கிடையாது. ஏன்னா எப்போவுமே எவ்வளோ க்ளோஸாக நியரஸ்ட் நம்பர் எவ்வளோ க்ளோஸாக நம்மளால் வர முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக நம்ம வருவோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா 4 3s are போட மாட்டோம், 5 3s are போடுவோம். ஏன்னா 15 வந்து 3 டேபிளில் வருது. ஸோ 5 3s are 15 போடும்போது நம்மளுக்கு 0 தான் ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் வந்து 0ல் ஆரம்பித்து எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் போகும். ஸோ 0 1 2 அந்த நம்பரை விட்டுடணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ அதுதான் என்னென்னா இந்த இடத்துல நம்ம ஆரோட வேல்யூவை நம்ம எழுத போகிறோம். ஸோ ஆர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0ல் ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் போகும் அப்படின்னா அந்த நம்பருக்கு முன்னாடி வரைக்கும். கரெக்டாக? அதனால தான் இந்த இடத்துல லெஸ் தென் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் லெஸ் தென் போட்டதுக்கு ரீசன் என்னென்னா பிக்கு முன்னாடி வரைக்கும் போகும், பி வராது. அதே மாதிரி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். கரெக்டாக? ஸோ அந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம கரெக்டாக போட்டுடணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, இந்த கொஷின் வந்து என்னென்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு எக்ஸசைஸில் இருக்க புக் பேக் கொஷின் தான். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் என்னென்னா ஒரு காமன் டிஃபரன்ஸோடு ஆட் ஆகிட்டே போகும் அந்த சீரீஸில். ஸோ 5 + 3 என்ன அப்படின்னா 8. அதே மாதிரி அதுலேருந்து ஒரு 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 அப்படின்னு நம்மளுக்கு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸை தான் என்னென்னு சொல்கிறோன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்கிறோம். இப்போ அவங்க கேட்டுக்கிறது என்னென்னா ஒரு பர்டிகுலர் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் 6 times the 6th term is equal to 7 times the 7th term சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து nth term இப்போ tn அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ வந்து 6வது term 7வது term அப்படின்னா t6 t7 அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ கொஷினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுதலாம். 6 into t6 is equal to 7 into t7 அப்படின்னு நம்ம எழுதலாம். கரெக்டாக? அதாவது t6 6 மடங்கு பண்ணால் வர ஆன்சரும் t7 7 மடங்கு பண்ணால் வர ஆன்சரும் ஈக்குவல்னு கொஷினில் சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு tn nth டேர்மை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? அதாவது a + n - 1 into d. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் n - 1 into d. ஏன்றது ஃபஸ்ட் டேர்மு, டின்றது அந்த டிஃபரன்ஸு. இப்போ இந்த இடத்துல நமக்கு ரெண்டுமே தெரியாது. அப்போ நம்ம அப்படியே ad அப்படியே எழுதிக்கிறோம். 6 into a + n - 1 இந்த இடத்துல nக்கு பதிலாக 6 இருக்குது. a + 6 - 1 into d is equal to அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் 7 into a + 7 - 1 into d அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? இது ரெண்டு பக்கமும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு 6 into a + 5d is equal to 7 into a + 6d அப்படின்னு வரும். அடுத்தது வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். 6a + 30d is equal to 7a + 42d. ஸோ இந்த 6a இந்த பக்கமும் 42d அந்த பக்கமும் எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து 30d - 42d is equal to 7a - 6a. பாசிட்டிவில் இருக்கிறதுலாம் நெகட்டிவாக மாறிடும். கரெக்டாக? ஓகே, அடுத்து அப்போ a is equal to -12d அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுனா ஏக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ டேரெக்டாக நம்பராக கிடைக்கல. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஃபார்ம் ஆன ஈக்குவேஷன் ஒரே ஒரு
லீனியர் ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு அதில் 2 வேரியபிள் இருக்குது. 2 வேரியபிள் இருந்தால் நமக்கு 2 ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ண முடியும். அதனால தான் நம்மளுக்கு வந்து வெறும் வேரியபிள்லேயே ஆன்சர் கிடச்சிருக்கு. பட் நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஸ்பெஷல் கேஸ் இது. அவங்க கேட்குறது என்னென்னா 13th டேர்ம் கேட்குறாங்க. ஓகே, நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். 13th டேர்ம்னா T13 is equal to A plus 13 minus 1 into D is equal to A plus 12D. இப்போ ஏவோட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டி வச்சு எப்படி எழுதலாம் அப்படின்னா -12D + 12D அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கிடைக்கிற ஆன்சர் என்ன 0. ஸோ T13ஓட வேல்யூ என்னென்னா 0. ஸோ இப்போ இதில் வேறு அந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு வேளை நம்மளுக்கு இந்த இடத்துல 13th டேர்முக்கு பதிலாக வேறு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு கேன்சல் ஆகாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து cannot be determined நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏடின்னு வரும் ரெண்டுமே. அப்போ ஏவும் டியும் தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை சால்வே பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் சால்வ் பண்ணியிருக்க முடியும். பட் இந்த இடத்துல கொடுக்காதனால 13th டேர்ம் கேட்டதுனால நமக்கு அது கேன்சல் ஆனதுனால 0 வருது. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வேரியபிளில் தான் ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, அல்ஜிப்ராவில் வந்து புக் பேக் கொஸ்டின் தான் இதுவும். ஜிசிடி ரிலேட்டடான கொஸ்டின். ஹச்சிஎஃப்னு சொல்லுவாங்க, ஜிசிடின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்னதுன்னா x-6 இஸ் த ஹச்சிஎஃப் ஆஃப் 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டேரெக்டாக ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று என்னென்னா கேன்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. அந்த இடத்துல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்னதுன்னா x² - kx - 6. இந்த இடத்துல கேக்கு பதிலாக என்ன நம்பர் போட்டால் நம்மளுக்கு அதோட ஃபேக்டராக x-6 வரும் அப்படின்றது நமக்கு யோசிக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல ஹச்சிஎஃப் 2 டேர்முக்கும் ஹச்சிஎஃபாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு எந்த வகையிலும் பெருசாக இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. நம்ம அந்த முக்கியமான கான்செப்ட் என்னென்னா அந்த x-6ன்றது என்னென்னா இதோட ஃபேக்டர் அப்படின்றது தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுருக்கணும். ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா x² - kx - 6 அப்படின்றது என்னது x-6 இன்ட்டு இன்னொரு டேர்ம் இந்த இடத்துல வரப்போகுது. கரெக்டாக அது என்னதுன்னா x மைனஸ் கொஷின் மார்க். நம்மளுக்கு அந்த டேர்ம் என்னன்னு தெரியாது. கொஷின் மார்க் பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வேரியபிள் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் YZன்னு வைக்க வேண்டாம். வேறு ஏதாவது கான்ஸ்டன்ட் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஆல்ஃபா பீட்டா அந்த மாதிரி சிம்பிள் உங்களுக்கு வேறு என்ன சிம்பிள் தோணுதோ அதை வச்சுக்கலாம். பட் கொஷின் மார்க்னே வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்க போகிறது இந்த லெஃப்ட்டில் இருக்க எக்ஸ்பிரஷன். கரெக்டாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். x இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்னா x². -6 இன்ட்டு எக்ஸ் என்னென்னா -6x. அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு மைனஸ் கொஷின் மார்க் என்னென்னா மைனஸ் கொஷின் மார்க் எக்ஸ். அதே மாதிரி -6 இன்ட்டு மைனஸ் கொஷின் மார்க், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் +6 கொஷின் மார்க். கரெக்டாக? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கம்பேர் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் x², ரைட் சைடில் ஒரு x². கரெக்டாக? அடுத்து இந்த எக்ஸ் டேர்மும் ரைட் சைடில் இருக்க எக்ஸ் டேர்மும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்க போகுது. அதே மாதிரி லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவலாக இருக்க போகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா அப்போ அந்த -6ம் 6 இன்ட்டு கொஷின் மார்க்கும் ஈக்குவல். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அது ரெண்டும் ஈக்குவல்னா கொஷின் மார்க் என்னவாக இருக்கும்? நம்ம அந்த கொஷின் மார்க்கு பதிலாக என்னென்னா நம்ம ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல கொஷின் மார்க்கே ஒரு வேரியபிள் மாதிரி கன்சிடர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்னா 6 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு கொஷின் மார்க்கோட வேல்யூ என்னென்னா -1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கொஷின் மார்க் பதிலாக அந்த இடத்துல -1ன்ற வேல்யூவை போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த இது எக்ஸ்பிரஷன் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இப்போ கொஷின் மார்க்கோட வேல்யூ -1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கேவோட வேல்யூ எக்ஸ் கிட்ட தான் இருக்குது. அப்போது மிடில் இருக்கிற 2 டேர்மையும் கம்பேர் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. மிடில் இருக்கிற 2 டேர்ம் என்னதுன்னா -kx = -6x - கொஷின் மார்க் எக்ஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ்ன்றது நம்ம காமனாக ரைட் சைட்லேருந்து எடுத்துக்குவோம். -kx = -x இன்ட்டு 6 ப்ளஸ் கொஷின் மார்க். அதாவது -x நான் காமனாக எடுத்துட்டதுனால உள்ளே இருக்கிற 2 டேர்ம் 6க்கும் கொஷின் மார்க் ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னென்னா கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வந்து மைனஸ் கேன்சல் ஆகிடும், எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அடுத்து லாஸ்ட்டில் k = 6 ப்ளஸ் கொஷின் மார்க்கா. கொஷின் மார்க்கோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம் 9 -1. ஸோ 6 - 1ஓட வேல்யூ k = 5. இப்போ இந்த மெத்தட் வந்து ஐயோ எனக்கு தலையை சுற்றுது, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா இதை விட ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்கும். ஒன்று டேரெக்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா x-6 அப்படின்றது வந்து என்னென்னா அந்த கொடுத்துருக்கிற x² - kx - 6 இதோட ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் வந்து 6ன்ற வேல்யூ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த ஈக்குவேஷன் 0 ஆகும். கரெக்டாக? ஏன்னா ஒரு பாலினாமியல் தியரம் படி என்னதுன்னா 6 தூக்கி நம்ம அந்த ஈக்குவேஷனில் அதில் போட்டோன்னா அதோட வேல்யூ நமக்கு 0 வரணும். கரெக்டாக? அப்படின்னா என்ன அர்த்தம்னா 6² - k × 6 - 6
இஸ் ஈக்குவல் டு 0 வரணும் நம்மளுக்கு. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணலாம், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 6 ஸ்கொயரோட வேல்யூ 36 மைனஸ் 6k மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. 36ல் 6 போச்சுன்னா 30. 30 மைனஸ் 6k இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 6k இஸ் ஈக்குவல் டு 13 வரும். 6k ஈக்குவல் டு 13 வரும். அடுத்து இந்த 6 கீழே கொண்டு வந்தோம்னா 30/6 இஸ் ஈக்குவல் டு k. கேவோட வேல்யூ கேன்சல் பண்ணோம்னா 5. ஸோ நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. அது இல்லாமல் இதை டிவிஷன் பண்ணி ஒரு மெத்தடில் போகலாம், பட் அது வந்து கொஞ்சம் நிறைய அப்படி போட்டு குழப்புற மாதிரி தான். இது ரொம்ப சிம்பிளஸ்டான மெத்தட் என்னன்னா, நான் செகண்டாக சொன்னது மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ஜென்ரலாக நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே, இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சாம்பிளாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேறு கொஸ்டின் ஏதாவது HCF கேட்டால் கூட நீங்கள் இந்த ரெண்டாவது மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். என்னதுன்னா, ஒரு ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க, ஒரு எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர் இதுதான் கொடுத்துட்டாங்கன்னா அதோட வேல்யூ நம்ம தூக்கிட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது 0 ஆகும். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.